ஹாய், ஐ எம் டு ஜானஜன் ஃப்ரம் பெட்டிகலோ. இந்த வாய்ஸ் நோட் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ண இருக்கிறாக்களுக்கும் அதோட பைனான்ஸ் லேர்ன் பண்ண இருக்கிறாக்களுக்கும் என்னோடய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கானது. எனக்கு வந்து ஆரம்பத்தில் கிரிப்டோ கரன்சின்னு சொன்னால் என்னன்னு தெரியாதுன்ற அளவுக்கு தான் இருந்தது. அதாவது கிரிப்டோ கரன்சியை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. பட் இப்போது அப்படி இல்லாமல் இப்போ சொந்தமாக என்னால் அனலைஸ் பண்ணலும், சொந்தமாக ரேட் போட்டு சொந்தமாக ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து கோயின்ரேட் அகாடமி என்ன வளர்த்து விட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ரெஃப்கி ப்ரோ, அதாவது கோயின்ரேட் அகாடமியோட லெக்சரர் ரெஃப்கி ப்ரோ. அதாவது அவர் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து குறுகிய காலத்துக்குள்ளே, அதாவது அவர் 5 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் கதைக்கிற, அதாவது படிப்பிக்கைக்குள்ளே அவர் சொல்கிற ஒவ்வொரு இதுலேயும் வந்து நுணுக்கமாக வந்து அவதானிச்சோம்னு சொன்னால் ஒவ்வொரு சீக்ரெட்ஸ் வந்து அடங்கியிருக்கு. அதோட இப்போ நாங்கள் இப்போ ஒரு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்டும் முடிய அதுக்கான டாஸ்க் வந்து தருவாங்க. அதாவது ரெஃப்கி ப்ரோவால் தரப்படும். இப்போ நாங்கள் அந்த டாஸ்க்கு செய்கிறதால வந்து எங்களோட நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எந்த டைம்லையும் வந்து இப்போ ஒரு டவுட்டுன்னு இருக்குன்னு சொன்னால் எந்த டைம்லன்னு சொன்னாலும் அவர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ மற்ற அகாடமிஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன், விஐபி சிக்னல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிடிஏ, அதாவது கோயின்ரேட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் விஐபி சிக்னல்ன்றதுக்கு இடமே இல்லை. இப்போ அதாவது கோயின்ரேட் அகாடமியோட வேலை வந்து என்னென்னு சொன்னால் எங்களை வந்து சொந்தமாக ரேட் பண்ண வைக்கிறது தான் இந்த கோயின்ரேட் அகாடமியோட வேலை. அதாவது நீங்கள் கொடுக்குற காசுக்கு அதிகமான நுழைச்ச தரது வந்து இந்த கோயின்ரேட் அகாடமி. அதாவது இப்போ அதோட நீங்கள் இந்த கோயின்ரேட் அகாடமியால் தரப்படுற டாஸ்க்குகளை வந்து சரியான முறையில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரேடராக வரத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதோட நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சி ஜேர்னியை வந்து கோயின்ரேட் அகாடமியோட தொடர்றதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால், அதாவது ஜாயினாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னோடய விஷஸ். அதோட எவ்வளோ நேரமும் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதை கேட்டு இந்த எல்லாருக்கும் தேங்க்யூ தெரிவித்துக்கொண்டு ரெஃப்கி ப்ரோவுக்கும் என்னோட விஷயத்தை தெரிவித்துக்கொண்டு தேங்க்யூ.